ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வேளாங்கண்ணி அம்மாவோட கொடியேற்றத்தையும் அப்படியே அவட பிறந்த நாளையும் ஒரு குட்டி மினி விளக்கா பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாங்கண்ணி அம்மாவோட கொடியேறிச்சுது. காலையிலேயே கடகடன்ட்டு நாங்கள் வந்து பூசியெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு கொடியேற்றத்தையும் பார்த்து கொடி விப்பினம் அந்த கொடியும் வாங்கி அதில் நாங்கள் கொடி மரத்தில் கட்டி போட்டு அதுக்கு பிறகு வெளியில் போங்கடாண்டாத்தான் நாங்கள் வெளியில் வருவோம். தெரியும் தானே, அந்த மாதிரி சுற்றி சுற்றி நின்று பார்த்து கொண்டிருந்தோம். ஏன்னு சொன்னால் இந்த ஜூட் தான் இந்த வேலையெல்லாம் செய்தவர், அதால் எங்களுக்கு சரியான ஆசை அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ சுற்றி சுற்றி பிள்ளைகளுக்கு எல்லாம் காட்டி காட்டி நின்று வடிவா பார்த்துட்டு தான் வர போகிறோம். கொடியை பாருங்க, அப்படியே பறக்கேக்க அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது நண்பர்களே. அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே பறக்கேக்கல ஏற்றேக்கல அப்படியே இனம் புரியாத ஒரு கண்ணீர் வரும் தெரியுமா? அப்படியே நின்றுட்டு நாங்கள் இப்போ இந்த வீட்டை வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி மாதாட பிறந்த நாள். அதுக்கு தான் வந்துட்டோம். நாங்கள் லேட்டாக தான் வந்து நாங்கள் நேரத்தோடையே பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் வெட்டி பூசையெல்லாம் நல்ல வடிவாக நடந்தது. ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் ஓர்டர்கள் வேலையில் கொடுக்க வேண்டியதால் நான் லேட்டாக தான் வந்தேன். பார்த்தீங்களா, மாதாவை இப்படி வெளியில் எடுத்து வச்சிருக்கேன். தங்கத்தாலான கிரீடம் போட்டு வெளியில் எடுத்து வச்சிருப்பீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் வைப்பினா. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே கார்டு விற்கும், அதில் வேண்டி நாங்கள் ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு என்னென்றாரு நாங்கள் எழுதி வாங்கி அதில் குத்தலாம். அப்படி அதை வாங்கி இந்த மகன் நாங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மாதாக்கு வெட்டின கேக் பார்த்தீங்களா எப்படி பெருசாக இருக்குண்டு. இதை விட நண்பர்களே இன்னும் பெரிய கேக்கெல்லாம் செய்வி நம்ம வடிவா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கணக்காக தான் இந்த மாதிரி கேக் செஞ்சுருக்கு. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே சைட்டால் போனால் கேக் தருவினோம். கேக்கும் வாங்கி கொண்டு வந்தாச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கிற மாதாக்கும் நல்ல கிரீடம் போட்டிருக்கு. இங்கெல்லாம் சைட் பக்கம் கலரே ஆண்டவர் இருக்கிறாரானே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி மாதாட சுருவம் வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கோம். இதில் வந்து நாங்கள் எங்களோட கிஃப்ட்டுகளை வைக்கலாம், முதியோர்களுக்கு கொடுப்பார் ஃபாதர். அதே மாதிரி பர்த்டே கார்டுகள் கேக்குகள் அதுகளெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சு கொண்டு நின்றோம். அதுக்கு பிறகு நாங்கள் மொழுதிரிய வேண்டியெல்லாம் கொளுத்தி போட்டு கொஞ்ச நேரம் அப்பையும் இருந்துட்டு தான் வந்தவேன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது தெரியுமா நண்பர்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா மாபிள் பதிச்சிருந்தது, இப்போ மண் போட்டிருக்கா. நல்ல ஆசையாக இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் ஓடி ஓடி விளையாடுறதுக்கு எங்களுக்கு நிற்கிறதுக்கு நல்லா இருக்குது. அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி நல்ல ஒரு க்ளீன் பண்ணி பார்க்கவே அப்படி ஒரு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் மகன் பழமையாக சந்தன குச்சி கொளுத்துவார், அதையும் கொளுத்திட்டு மொழுதிரியெல்லாம் வேண்டி கொளுத்திட்டு மனசார இருந்து கேக் இந்த பார்த்தீங்களா, இதுதான் கேக் எனக்கு தந்த கேக்கு. அதே மாதிரி யூட்டுக்கு இங்கே மகளை பாருங்க, அவள் கையிலே அந்த கேக்கு தாராளே இல்லை என்னட்ட தானே வச்சு கொண்டு இருக்கிறா. இந்த பூ வந்து மாதாட்ட இருந்த பூ எல்லாரும் அடிச்சு பிச்சு எல்லா பூவையுமே வளைச்சி துடைச்சிட்டு நம்ம எங்களுக்கும் கிடைச்சிட்டு கொஞ்சம் பூ தெரியுமா நண்பர்களே. அந்த பூ எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுகிறோம் எல்லாருமே. மாதாட அந்த வெளியில் வருஷத்தில் ஒருக்கத்தானே வைக்கிற மாதாவை, அதில் வைக்கிற பூவை எடுக்கிறதுக்கு உண்மைக்கும் எல்லாம் அடிச்சு பிடிச்சி தான் எடுப்பினோம். மாதாவை உள்ளுக்கு எடுத்து வைக்க நான் நினைக்கிறேன் ஒரு பூவுமே அதில் இருக்காதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான். அதுக்கு பிறகு மொழுதிரியும் கொளுத்திட்டு சந்தன குச்செல்லாம் கொளுத்தி போட்டு கொஞ்ச நேரம் வந்து இருந்த வேண்டாங்கிற சின்ன வந்து ஓடி ஓடி திரிஞ்சு விளையாடி கொண்டு வந்தா இருந்துட்டு வந்துட்டோம். இது பாருங்க அந்தோனியரப்பா கோயிலில் இப்படித்தான் மாதா வச்சு கேக்கெல்லாம் வெட்டி அவையும் மாதாட பிறந்தநாளை கொண்டாடிச்சினோம். வடிவாக இருக்கிற பார்த்தீங்களா எங்களை மாதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மாதாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.